இங்க ஹிந்துயிசம் அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது. யாராவது ஹிந்துன்னு சொன்னா மூஞ்சிலேயே குத்து என்று எப்ப பாரும் இந்து தர்மத்துக்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை தூண்டிய வன்மத்தை மட்டுமே கக்கிய மதவெறியர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய பெயர்ல சென்னையில வேடல்ஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கு. அதற்கு எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய பெயர் வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துனா, எப்ப பாரும் நாங்க மதவாத சக்தியை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டில் ஒருபோதும் மதவாத சக்திகளை காலூன்ற விடமாட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக மதவாதத்தினுடைய முழு உருவமாக, மதவெறியினுடைய முழு உருவமாக வாழ்ந்து மறைந்த எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய பேர்ல ஒரு சாலைக்கு பேர் வைக்குதுன்னா இதற்கு பேர் தான் ஹிப்போக்ரசி என்ற பேரு, செலக்டிவ் அம்னீஷியா. இதை மட்டும் மறந்துடுவாங்க. அவர்களுடைய நோக்கம் எப்ப பாரும் இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் ஒட்டுமொத்த லெப்டிஸ்ட் லாபிக்கும் ஹிந்து தர்மத்தை மட்டும் தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்க போல, யாரெல்லாம் ஹிந்து தர்மத்தை அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹிந்து தர்மத்தை இழிவாக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் கௌரவ வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள். ஹிந்துயிசம் இஸ் a very artificial religion. அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்க உங்க கையில் எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்திலிருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒன்றுமே அந்த மாதிரி மதமே கிடையாது, நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மூஞ்சில 2 குத்துங்க. அதை பற்றி பரவாயில்ல, கடவுளே மன்னிச்சிடும். ஆனா கேட்டா நமக்கு மதச்சார்பின்மை பாடம் எடுப்பாங்க. யார் இந்த எஸ்ரா சர்க்குணம் எல்லாருக்குமே தெரியுங்க. அவர் ஒரு பாதிரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பாதிரியாரா இல்லையா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா அந்த வேலையை விட்டுட்டு 24 மணி நேரம் அவருடைய வேலை என்னன்னா ஹிந்து தர்மத்தை திட்டணும், ஹிந்து மதத்தை திட்டணும், ஹிந்துக்களை திட்டணும். யாராவது ஹிந்துன்னு சொன்னா மூஞ்சிலே குத்து அப்படிங்கிற வேற ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இரு மதத்துக்கு இடையிலே மோதல் உண்டாக்கணும். இதற்காகவே வேலை செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு கௌரவத்தை அளிச்சிருக்கு. ஒரு சாலைக்கே அவருடைய பெயரை சூட்டியிருக்காங்க திமுக அரசாங்கம். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த நாட்டுல ஏதாவது ஒரு ஹிந்து இன்னொரு மதத்தை குறிப்பிட்டு நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் என்று யாராவது சொன்னா அவங்க மூஞ்சிலே குத்துங்க என்று ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு பாதிரியார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர், மத குருமார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் யாராவது ஹிந்துன்னு சொன்னா கூப்பிட்டு வச்சு மூஞ்சிலே குத்து என்று ஒரு ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச்சை ஸ்டேஜ் மேல கொடுக்கிறாரு. அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. கடைசி காலம் வரை அவர் சந்தோஷமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறாரு. ஹிந்துயிசம் இஸ் வெரி ஆர்டிபிஷியல் ரிலிஜன் என்று குறிப்பிடுறாரு. வாட் டு மீன் பை ஆர்டிபிஷியல் ரிலிஜன்? இப்ப ஒரு மதத்துல இருந்துகிட்டு நீங்க இன்னொரு மதத்தை ரொம்ப ஓப்பனாக இவ்வளவு ஓப்பனாக தாக்கி இருக்கீங்க. ஹிந்துயிசம் இஸ் a very artificial religion. அப்படி ஒரு மதமே கிடையாது. இவர் மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு கேஸை இங்க காவல்துறை பதிவு செஞ்சிருக்கா. இவர் மேல இரு மதத்துக்கு இடையிலே மோதல் தூண்டும் வகையில பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வழக்க காவல்துறை பதிவு செய்திருக்கா. அண்ணாமலை அவர்கள் மீது, பவன் கல்யாண் மீது அவர் என்ன சொல்றாரு? அண்ணாமலை அவர்கள் முருகன் மாநாட்டுல இந்த உலகத்துல எந்தெந்த மதங்கள் எவ்வளவு பாப்புலேஷன் கொண்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் இடத்துல எண்ணிக்கையின் அடிப்படையில அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அடிப்படையில எவ்வளவு பேர் இருக்காங்க, செகண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எப்போது ஒரு முஸ்லிம் மெஜாரிட்டி வேர்ல்டாக இது மாறப்போகுது என்று ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. பவன் கல்யாண் அவர்களும் இரு மதத்துக்கு இடையில மோதல் தூண்டும் வகையில ஒண்ணுமே பேசல. அப்படி பேசாதவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா ஓப்பனாகவே ஹிந்துயிசம் இஸ் ஆர்டிபிஷியல் ரிலிஜன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு கிறிஸ்தவ நாடு. எப்படி இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடா? 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துயிசம்ங்கிற பேரே கிடையாதான். இப்படி எல்லாம் பேசிய ஒருவர் தான் இந்த எஸ்ரா சர்க்குணம். கிறிஸ்தவ நாடுங்க, இது கிறிஸ்தவ நாடு. இந்து மதமே 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல இந்து மதம் ஒரு மதத்தை அழைக்கப்படும். இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று சொல்றாரு, ஓப்பனாகவே சொல்றாரு. இங்க யாரும் இந்த மதச்சார்பின்மை பேசுறோம், இந்தியாவுடைய இந்த செக்குலரிசத்தை பாதுகாக்கிறோம், இந்தியாவுடைய இந்த பன்முகத்தன்மையை நாங்க போற்றி பாதுகாக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே குரல் கொடுக்கல. ஏன் குரல் கொடுக்கல என்று கேட்கிறோம்னா, இங்கு இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்று யாராவது சொல்லிவிட்டால் எப்படி சொல்லுவீங்க? கான்ஸ்டிடியூஷன் தெரியுமா உங்களுக்கு? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் செக்குலரிசம் தான். அதனுடைய பிரியம்பிள் படிச்சிருக்கீங்களா, ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கீங்களா என்று கேட்கக்கூடியவர்கள் யாராவது இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பேசிய பொழுது எதிர்ப்பு தெரிவித்தார்களா? தெரிவிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அவர்களுடைய அஜெண்டாவை கேரி பண்ணக்கூடிய ஒருவர் தான். இங்க எப்படி இந்த ஒட்டுமொத்த செக்குலர் லாபியும் ஆன்டி ஹிந்து அஜெண்டா கொண்டிருக்காங்களோ அதே மாதிரிதான் எஸ்ரா சர்க்குணம் அவர்களும் முழுக்க 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 நாடி நரம்பெல்லாம் மதவரி ஊறி போய் நாடி நரம்பெல்லாம் இந்திய எதிர்ப்பு, இந்தியா என்றால் எதிர்ப்பு, இந்து தர்மம் என்றால் எதிர்ப்பு. இதற்கு மேல அரசியல் ரீதியாக பிரதமர் மோடி அவர்கள் மேல 1008 விமர்சனம் நீங்க வச்சுக்கோங்க. அரசியல் ரீதியாக எவ்வளவு வேணா விமர்சனம் செஞ்சுக்கோங்க. ஆனா தேசத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் நீங்க கை வைக்கும் போது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே டார்கெட் செய்யும் போது, எந்த மதம் இந்தியாவிலேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கிறதோ அந்த மதத்தை மட்டுமே அட்டாக் செஞ்சுட்டே இருக்கும்போது இங்க பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்து சமுதாயம் எந்த விதமான எதிர்ப்பு, ஒரு கண்டனம் எதையுமே பதிவு செய்யாம எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்காங்க. அதனால அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. குறைந்தபட்சமான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தால், குறைந்தபட்சமான ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தால், நமக்கு இங்க எதிர்ப்பு இருக்கிறது, நம்மளால
இங்க சுதந்திரமாக மத வெறுப்பை தூண்டிவிட்டு நடமாட முடியாது, நம்ம மீது வழக்கு பாயும், நம்ம சட்ட ரீதியாக பல சிக்கல்களை சந்திப்போம், நம்மளுக்கு எதிராக பல போராட்டங்கள் வெடிக்கும் என்று தெரிந்தால் யாருமே பேச மாட்டாங்க இல்லையா? எஸ்ரா சர்குணம் அவர்களுடைய பேச்சிலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீம தொட்ட ஒரு பேச்சு என்றால் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்ட ஒரு பேச்சு. ஒரு மேடையில இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உட்கார்ந்து இருக்காங்க, அதுல போய் இஸ்லாமியர்களை பார்த்து பேசுறாரு, நீங்க எப்படி இன்னும் அமைதியா இருக்கீங்கன்னு தெரியலையே, இன்னும் வெகுண்டு எழுந்திருக்க வேணாமா, அதற்கான காலம் வரல போல என்று அவர்களை தூண்டி விடுறாரு. எதற்காக தூண்டி விடுறாரு எல்லாருக்குமே தெரியும். இருக்கிறது இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பொதுவாக அவர்கள் சீருட்டு எழும்புவார்கள், இன்னும் அதுக்குரிய நேரம் வரலையான்னு தெரியல. உங்கள் மேலே கை வச்சிருக்காங்க பாய், நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கள் ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டார், ஒரு கரணத்தில் அறிஞ்சா மறு கரணத்தில் காட்டுன்னு சொல்லி, இன்னும் மடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கரணம் தான் இருக்குது, அடுத்தாப்புல நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு, அவருக்கு 2 கரணம் இருக்குது, நீங்கள் அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும். அதனால எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அதனால நீங்கள் எழும்புங்கள், கொந்து இழுத்து எழும்ப வேண்டும். நாங்க தான் ரொம்ப சாந்தமானவர்கள், இயேசுபிரான் எங்களுக்கு ஒரு கணத்தில் ஆரம்பிச்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாது, நீங்க நேரத்துக்கு வேற மாதிரி ஆக்கியிருக்கணுமே என்று இஸ்லாமியர்களை பார்த்து சொல்றாரு. என்றால் இவர் என்ன மெசேஜ் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்னு சொல்றாரு? இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு மத நல்லிணக்க பாடம் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து மத நல்லிணக்கம் என்ன தெரியுமா ப்ரோ, இது இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி ப்ரோ, மதவாதத்தை தூண்டாதீங்க ப்ரோ என்று பாடம் எடுப்பதெல்லாம் என்ன செய்வது இவங்கெல்லாம்? இங்கு கிறிஸ்தவர்கள் பெருமையாக நாங்கள் பெருமை மிகு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், அதே மாதிரிதான் இஸ்லாமியர்களும். ஆனால் இந்துக்கள் மற்றும் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டால் இல்ல இது ஒரு செக்குலர் நாடு. இத்தனைக்கும் இந்துக்கள் எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தாமல் அவங்களோட வழிக்கே போகாம தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய இந்துக்களை பார்த்து நீங்க மதவாதிகள் 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 என்று அவங்க கில்ட் ட்ரிப் பண்ணி, உண்மையில் நம்ம மதவாதம் தான் போல, நம்ம கொஞ்சம் மிதவாதமா ஆயிருவோம், நமக்கு எதுக்கும் அமைதியா இருந்துருவோம் என்று அடிச்சு 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 இப்ப எந்த அளவுக்கு நிக்குதுன்னா, யாரெல்லாம் இந்து தர்மத்தை இழுத்து பழித்து பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கௌரவம் கிடைக்கிற அளவுக்கு போயிருக்கு. இப்போ கூட எஸ்ரா சர்குணம் அவர்களுடைய பெயரை ஒரு சாலைக்கு வச்சிருக்காங்க என்று தெரிந்ததுக்கு பிறகாகவும் இந்துக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் அது கூட வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரல், மினிமம் ஒரு கண்டன குரல், எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொள்கிறோம் என்ற போஸ்ட் உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல, உங்களுடைய அட்லீஸ்ட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் நீங்க இருக்கீங்க இல்லையா, அதுல எடுத்து ஷேர் பண்ண முடியுமா? ஐயோ நான் ஷேர் பண்ணிட்டா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மதவாதின்னு சொல்லிடுவாங்களே. அதாவது நீங்க பாருங்க, இந்து மதத்தை இழுத்து பழித்து இது ஒரு ஆர்டிபிஷியல் ரிலீஜன், இங்க இந்து மதமே கிடையாது, யாராவது ஹிந்துன்னு சொன்னா மூஞ்சிலே குத்து என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய நண்பர்கள் எங்களை சப்போஸ் மதவாதி நினைச்சிட்டா என்ன பண்றது, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுரும் என்று நினைக்கிறது கிடையாது. ஆனா அதை எடுத்து ஷேர் பண்ற நம்மள மதவாதின்னு சொல்லிட்டு என்ன பண்றது என்று பயந்து நடுங்கி 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 இவ்வளோ நாட்களாக இந்த நிலையில இருக்கும். ஆக தைரியமாக பேசுங்க. வெறுப்பை தூண்டுற அவங்களே இவ்வளோ ஓப்பனாக பேசும்போது நம்ம அந்த வெறுப்பை எக்ஸ்போஸ் பண்ணி இங்கு அனைத்து மதங்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும், சகோதரத்துவம் பேசப்பட வேண்டும் என்று எண்ணுகிற நம்ம பயந்து நடுங்குவதில் பாயிண்டே இல்லை. அதனால யார் என்ன நினைச்சாலும் சரி, உங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், உறவினர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க என்று யோசிக்காமல் அனைவரும் பேர் மினிமம் உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுங்க. எப்படி திருவாரூர் தெற்கு ரத வீதிக்கு கருணாநிதி அவர்களுடைய பெயர் சூட்டக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் வெடித்ததோ, அதற்கு பிறகாக அது வாபஸ் பெறப்பட்டதோ, அதே மாதிரி மக்களுடைய கொந்தளிப்பினால இந்த ஒரு பெயர் சூட்டலும் வாபஸ் பெறப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீங்க உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும், நாளைக்கு யார் வேணாலும் இந்து தர்மத்தை அடிக்கலாம், இழுத்து பழித்து பேசலாம், அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் என்ற ஒரு பேட் எக்ஸாம்பிள், தவறான முன்னுதாரணம் இங்கு எஸ்ரா சர்குணம் அவர்களுடைய ஒரு முன்னுதாரணம் இங்கு அனைவருடைய கண் முன்னாடியும் இருக்கும். அதை நம்ம விடவே கூடாது. அதனால அனைவரும் உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யுங்க. அவ்வளவுதான் கேட்கிறோம். யூடியூப்ல யாரோ ஒருவர் பேசுறாங்க, 2 பேர் பேசுறாங்க, அதனால இங்க மாற்றம் நிகழ்ந்து விடுமானா? மாறாது. அனைத்து இந்துக்களும் விழிக்காவிட்டால் இங்கு ஒரு மாற்றமும் நிகழாது. இந்து ஒற்றுமைக்காக குரல் கொடுப்போம். எந்த அளவுக்கு இந்து ஒற்றுமை தேவை என்றால், இனியும் இது போன்ற ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. யாராவது இந்து தர்மத்தை இழுத்து பேசணும் என்று எண்ணினால் கூட அவர்களுக்கு ஆழ்மனதில் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இங்க இருக்கும், கடுமையான கண்டனங்கள் இருக்கும். ஒரு ஃப்ரீ ஹேண்ட், ஃப்ரீ ரன் கிடைக்காது. அதனாலேயே அவங்க பேசுறதுக்கு யோசிக்கணும், மறுக்கணும். அந்த அளவுக்கு இங்க ஒரு இந்து ஒற்றுமை வரும் வரை நாம் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.